You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மைகளை தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 105, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த காலை நேரம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரமாக இருக்கட்டும். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிறார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனை ஜபங்கள் நம்ம தேவ சமூகத்தில் ஏறெடுத்திருப்போம். எல்லா ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் தந்திருக்கிறார், நன்மையை தந்திருக்கிறார், கிருபை தந்திருக்கிறார், தயவை பாராட்டி இருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். அவருடைய சுத்த கிருபையில் இந்த 4 வரையிலும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிறதான ஒரு மிகப்பெரியதான ஒரு வாஞ்சைகள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அருமையான தேவச்சனமே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி புரிஞ்சு கொள்வோம் அப்படின்னா, நாம் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோமே, அதுவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டி இருக்கிற கிருபை, அவர் நல்லவர் என்பதை நிரூபித்திருக்கிறதான ஒரு காரியம். தேவச்சனங்கள் நாம் அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இருதயத்தில் சோர்ந்து போகிறோம். ஏதாவது சூழ்நிலை, குடும்பத்தில் பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை, இல்லை வியாதி, ஏதோ ஒரு பலவீனம் நம்ம தாக்குது, இல்லை குறிப்பிட்ட பிசாசுடைய செயல்பாடுங்க நமக்கு விரோதமாய் செயல்படலாம், அந்நியர்கள் நிமித்தமாய், இன்னும் மற்றவங்க நிமித்தமாய் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் நமக்கு விரோதமாக வருதுன்னா, இன்றைக்கி ஆண்டவர் அதிலிருந்து தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அவர் பாதுகாக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன், சமாதானத்தை தருகிற தேவன், அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இருதயத்தின் வேண்டுதல்கள், வாஞ்சிகளை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லப்படுகிறது, சங்கீதம் 37:4 வாசிக்கிறோம். தி புக் ஆஃப் சாம்ஸ் 37 verses 4 says like this. நான் வாசிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்காக. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் ஒரு காரியத்தை செய்யணும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் பல துன்பம் துயரத்துக்களை நம்ம கடந்து போகலாம். சிலர் பார்த்திங்களன்னா முக பாவனையிலே தெரிஞ்சோட ஏதாவது ஒரு கவலையில் இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முக பாவனையில் என்ன பண்ணோம் தெரிய வரும். அப்போது அந்த முக பாவனை வச்சு அவங்க கேட்பாங்க, என்னப்பா பிரச்சனை, ஏதோ ஒரு சோகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கேட்டு சில காரியங்களை தெரிஞ்சு கொள்ளுவாங்க. அப்படி வேறு சிலருங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை வெளியே காமிச்சு கொள்ள மாட்டாங்க, அப்படியே மனசுக்குள்ளே போட்டு ரகசியமாய் வைத்து கொள்வார்கள். இன்றைக்கி இப்படிப்பட்ட ஜனங்கள் சாரார்கள் உண்டு. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியார், உனக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நீ என்ன பண்ணாத, வெளியே கொண்டு வராத, உள்ளே வைத்து அடக்கி கொண்டாலும் தேவ சமூகத்தில் நீ மகிழ்ச்சியாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், கர்த்தரை சார்ந்து இருக்கணும், கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், கர்த்தர் மேலே மாத்திரம் நம்ம நோக்கமாக இருக்கணும்னு சொல்லி வசனம் நமக்கு போதிக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நாம் என்னோடு கூட சேர்ந்து கூட தான் செய்ய வேண்டியது என்னென்னா, நமக்குள்ள எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, தவிக்கிற காரியம், ஆதரவு இல்லாத சூழ்நிலை, பணப்பற்றாக்குறைமைங்க, போராட்டங்கள், நெருக்கங்கள், இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இருந்தாலும் இதிலிருந்து கர்த்தர் நம்ம மேற்கொண்டு வருவதற்கு தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணுமா, நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும்ன்றார் ஆண்டவர். அப்போது அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருளை செய்கிறார். நீ என்ன ஜெபிக்கிறையோ, whatever you pray, whatever you desires in your heart, it will come to pass. கர்த்தர் அவைகளை உனக்கு நன்மையாக ஆசீர்வாதமாய் முடித்து தருவார், ஆசீர்வாதமாய் உனக்கு செயல்படுத்துவார். கர்த்தருடைய கரம், தயவு உன்னை பாதுகாத்து நடத்தும். எனக்கு அருமையான தேவச்சனம், இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து
உன் இருதயத்தின் வேண்டுதலுக்கு நிறைவேறணும்னு சொல்லி, உன் இருதயத்தின் காரியங்கள் தேவ சமூகத்தில் நிறைவேற்றப்படணும்னு சொல்லி நீ ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு, நீ ஆண்டவர் சமூகத்தில் வச்சிருக்கிறதான இந்த விசுவாசத்திற்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீ ஜெபிக்கும்போது ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றி தருகிற தேவன். நன்மைகளை தந்தருளுவார். ஆண்டவருடைய தயவுனை தாங்க, இரக்கத்தை பாராட்டுவார். கர்த்தர் கிருபையாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எவ்வளவோ பிரச்சனை போராட்டம் வந்தாலும் ஏசப்பா எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள பலன் தருகிறார். அதனால தான் வசனம் சொல்லப்படுகிறது, உன் இருதயத்தின் வேண்டுதலுக்கு அவர் நிறைவேற்றுவார். He will succeed your heart desires. அவர் இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். இந்த கால நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் விசுவாசம் எங்க? நீ என்ன சார்ந்து கொண்டு இருக்கிறாய்? எதை நீ வாஞ்சித்து கொண்டு, எதை நீ விசுவாசித்து கொண்டு இருக்கிறாய்? கர்த்தர் உன் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர், உன் வாஞ்சிகளை நிறைவேற்றுகிறவர், உன் ஏக்கங்களை நிறைவேற்றுகிற எண்ணங்களை நிறைவேற்றுகிறவர். அதனால தான் ஆண்டுடைய வசனத்தை நாம் இப்படி இவ்வளோ அழகாய் மனசில் பதியும்படிக்கு, சிந்தனையில் பதியும்படிக்கு நம்ம யோசித்து வாசிக்கிறோம். 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன சொல்ல முடியாது? ட்ரஸ்ட் இன் தி லார்ட் அண்ட் டூ குட், so shall dwell in the land and very thou shall be fed. கர்த்தரை நம்பி நன்மையை செய்தால் குடியிருந்த தேசத்தை மேய்ந்து கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை சொல்வது. கர்த்தரை நம்பி என்ன பண்ண, அவருக்கு அவருடைய காரியங்களை நீ நன்மை செய்யின்னு சொல்கிறார் ஆண்டவர். நன்மை செய்ய வேண்டும், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், நன்மைகளை பெரும்படிக்கு தேவசமம் காத்திருக்கும் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த கால நேரத்தில் கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? ஆண்டவர் நோக்கி பாருங்கள். உங்களை கொஞ்சம் தாழ்த்தி விட்டு கொடுங்க பார்க்கலாம். நல்ல பிதாவே துதிக்கிறோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்னு சொல்லி நம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசித்திருக்கிறோம். கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி நடத்துகிறவர். உதவி செய்யுங்க, ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.